Hi, I am Lakshmi and this is Career Educators. 12th Maxல எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்க, வில் சப்போர்ட் யூ. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 5 சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் f of x கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Given f of x equal to 1 divided by x on closed interval of positive numbers a comma b. இப்போ நம்ம f of xக்கு Lagrange's mean value theorem applicable-ஆன்னு செக் பண்ண போகிறோம். கொஷனில் கொடுத்துருக்கிற closed interval of positive numbers a comma bல இருந்து எந்த ஒரு வேல்யூ எடுத்து f of x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் f of x எக்ஸிஸ்டாக தான் இருக்கும், இன்ஃபினிட்டி வராது. ஸோ f of x is continuous on closed interval a comma b. Next, f of x is differentiable in open interval a comma b and check பண்ணோம்னா yes, f of x is differentiable on open interval a comma b. இப்போ நம்ம f of xக்கு Lagrange's mean value theorem applicable-னு வெரிஃபை பண்ணிட்டோம். By Lagrange's mean value theorem, there exists at least one point C belongs to a comma b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி f dash of c, f of a and f of b கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of a கண்டுபிடிக்கலாம். f of a equal to f of xல xோட பிளேஸில் a replace பண்ணணும், 1 by a. Next, f of b equal to f of xல xோட பிளேஸில் b replace பண்ணணும், 1 divided by b. இப்போ நம்ம f of a and f of b கண்டுபிடிச்சாச்சு. Next, f of x differentiate பண்ண போகிறோம். f dash of x equal to minus 1 divided by x square. இப்போ இந்த equation in terms of c change பண்ண போகிறோம். f dash of c equal to minus 1 by c square. இப்போ எல்லா வேல்யூஸையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். minus 1 divided by c square equal to 1 by b minus 1 by a divided by b minus a. minus 1 by c square equal to a minus b divided by ab into b minus a. இப்போ நம்ம a minus b b minus a சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே மைனஸ் வரும், b minus a divided by ab into b minus a. b minus a cancel ஆகிடும். We will get minus 1 divided by ab minus 1 by c square equal to minus 1 by ab. So c square equal to ab, c equal to plus or minus square root of ab. இப்போ நமக்கு cக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கு. c equal to plus square root of ab, c equal to minus square root of ab. கொஷனில் closed interval of positive numbers கொடுத்ததுனால c equal to plus square root of ab இந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ Lagrange's mean value theorem யூஸ் பண்ணி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கொஷனில் கேட்ட மாதிரி நமக்கு சியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி தான் வந்திருக்கு. We have completed first subdivision. Next, second subdivisionல f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x equal to ax square plus bx plus c on any interval a comma b. இப்போ நம்ம f of xக்கு Lagrange's mean value theorem applicable-ஆன்னு செக் பண்ண போகிறோம். கொஷனில் கொடுத்துருக்கிற closed interval a comma b இருந்து எந்த வேல்யூ எடுத்து f of xல சப்ஸ்டியூட் பண்ணாலும் f of x எக்ஸிஸ்டாக தான் இருக்கும், இன்ஃபினிட்டி வராது. ஸோ f of x is continuous on a comma b. Next, f of x is differentiable in open interval a comma b ன்னு பார்த்தோம்னா yes, f of x is differentiable in open interval a comma b.
இப்போ நம்ம f of xக்கு Lagrange's mean value theorem applicableனு வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா Lagrange's mean value theorem அப்ளை பண்ணி c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு a plus b divided by 2 வருதான்னு செக் பண்ண போறோம். ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம f dash of c, f of a and f of b இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் f of a கண்டுபிடிக்க போறோம். f of a equal to f of xல x ஓட பிளேஸ்ல a ரீப்ளேஸ் பண்ண போறோம். a into a square plus b into a plus c equal to a square plus ba plus c. Next f of b கண்டுபிடிக்க போறோம். f of b equal to f of xல x ஓட பிளேஸ்ல b ரீப்ளேஸ் பண்ண போறோம். a into b square plus b into b plus c. Next f of x differentiate பண்ண போறோம். f dash of x equal to 2 into a into x plus b. Next இந்த equation in terms of c change பண்ண போறோம். f dash of c equal to 2 into a into c plus b. இப்போ நம்ம இந்த values எல்லாம் formula substitute பண்ண போறோம். By Lagrange's mean value theorem, f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. Formula substitute பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னா 2ac plus b equal to ab square plus b into b plus c minus a square plus b into a plus c divided by b minus a. இப்போ நம்ம மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ab square plus bb plus c minus a square minus ba minus c divided by b minus a plus c minus c cancel ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து a வை காமன் எடுக்க போறோம். a into b square minus a square. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து b யை காமன் எடுக்க போறோம். plus b into b minus a divided by b minus a. Next b square minus a square க்கு formula apply பண்ண போறோம். a into b plus a into b minus a plus b into b minus a divided by b minus a. Next stepல b minus a common எடுக்க போறோம். b minus a into b plus a plus b divided by b minus a. b minus a cancel ஆயிடும். 2ac plus b equal to a into b plus a plus b cancel ஆயிடும். 2ac equal to a into a plus b, c equal to a plus b divided by 2. இப்போ நம்ம Lagrange's mean value theorem apply பண்ணி c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. क्वेश्चनல கேட்டிருந்த மாதிரியே c ஓட வேல்யூ a plus b divided by 2னு கண்டுபிடிச்சாச்சு. For more videos, subscribe our channel. Thanks for watching. I'll catch you in the next video.